வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்து நடக்காத கர்நாடக அரசு. காவிரியில் வெறும் 10,000 கன அடி நீர் மட்டுமே திறப்பு. சட்டவிரோதமாக 7 ஏக்கரை ஆக்கிரமித்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். இரவோடு இரவாக 1 ஏக்கரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் மீட்க பொதுமக்கள் கோரிக்கை. ஆக்கிரமிப்புகளை படம் பிடிக்க சென்ற ஜூனியர் விகடன் செய்தியாளர் சிறைப்பிடிப்பு. புகைப்பட ஆதாரங்கள் அழிப்பு. குண்டர்களை வைத்து மிரட்டி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாகம் அடாவடி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் காவிரியில் வெறும் 10,000 கன அடி நீரை மட்டுமே கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ளது. காவிரியில் தினமும் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு நீர் திறக்குமாறு கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து 10,000 கன அடி நீரை மட்டும் கர்நாடக அரசு இன்று திறந்துவிட்டுள்ளது. இதனால் தமிழக விவசாயிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகே காவிரியில் நீர் திறந்துவிடுவது குறித்து முடிவு என்று சித்தராமையா கூறியிருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு நீதிமன்ற அவமதிப்பு என்று 44.55% பேரும், கண்டிக்கத்தக்கது என்று 27.72% பேரும் கருத்து கூறியுள்ளனர். தவறு ஏதும் இல்லை என்று 14.36% பேரும், பொறுத்திருந்து பார்ப்போம் என்று 13.37% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு நீதிமன்ற அவமதிப்பு என்று 46% பேரும், கண்டிக்கத்தக்கது என்று 30% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தவறு ஏதும் இல்லை என்று 18% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்று 6% பேர் கருத்து கூறியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் 7 ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்திருந்தது உண்மைதான் என்பது இப்போது தெரியவந்துள்ளது. உயர்நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து 7 ஏக்கரில் 1 ஏக்கரில் செய்யப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரி குழுமத்தின் வளாகத்தில் பல்வேறு கல்லூரிகள், மருத்துவமனை, உணவகம் ஆகியவை இயங்கி வருகின்றன. இந்நிலையில் பொத்தேரி பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் எஸ்ஆர்எம் கல்லூரி நிர்வாகம் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்த 7 ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டும் என்று செங்கல்பட்டு கோட்டாட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து செங்கல்பட்டு கோட்டாட்சியர் பன்னீர்செல்வம் எஸ்ஆர்எம் கல்லூரி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் ஆணைப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 7 ஏக்கரில் 1 ஏக்கரில் செய்யப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. 1 ஏக்கர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள நிலங்களை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டு மீட்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் ஆக்கிரமிப்பை செய்தி சேகரிக்க சென்ற ஜூனியர் விகடன் செய்தியாளர் ஜெயவேல் எஸ்ஆர்எம் நிர்வாகத்தினரால் பல மணி நேரம் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார். புகைப்பட ஆதாரங்களும் அழிக்கப்பட்டு குண்டர்களை வைத்து மிரட்டப்பட்டதாக அவர் கூறுகிறார். இதுபற்றி ஜூனியர் விகடன் செய்தியாளர் ஜெயவேல் தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியிடம் தெரிவித்த தகவல்களை இப்போது கேட்கலாம். ஜெயவேல், ஆக்கிரமிப்பு அகற்றம் பற்றி செய்தி சேகரிக்க சென்ற போது எப்போது நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டீர்கள்? ஒரு 5:15க்கு இங்கே நான் உள்ளே வந்தேன். வர்றப்ப அங்கே ஃபோட்டோ எடுத்து ஆக்கிரமிப்புகளுக்கு எடுத்து கொண்டிருந்தார்கள். அதோட ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் ஏன் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்க? நான் ரிப்போர்ட்டர்னு சொன்னேன். ரிப்போர்ட்டர்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த இடத்துல எடுக்கலாம்? ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் ஏன் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆட்கள் யாருன்னே தெரியல, அவங்க குண்டர்கள் மிரட்டுறாங்க. மிரட்டி இதை மாதிரி நீங்கள் செல்ஃபோனை காட்டுங்க பிடுங்குறாங்க. அடிக்க வந்தாங்க, ஆனால் அடிக்க மிரட்டினாங்க. திருப்பி என்னோட பைக்கையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. திருட வந்தியா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இது வரைக்கும் இப்போ தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்னை வெளியில் விட்டு இருக்கிறாங்க. காவல்துறை இப்போ தான் வந்தாங்க. காவல்துறை பேச்சுவார்த்தை பண்ணி வெளியிட்டு என் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஜெயவேல், எங்கே யார் உங்களை சிறைப்பிடிச்சு வச்சுருந்தாங்க? எஸ்ஆர்எம் கல்லூரி அந்த பல்கலைக்கழக நிறுவனத்தில் 6வது கேட்டில் நாங்கள் அங்கே படம் எடுத்துக்கிட்டார். நாங்கள் இடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே யாருன்னே தெரியல. நாங்கள் கேட்ட கல்லூரியில் இருந்து நாங்களும் கல்லூரி நிர்வாகிகள் தான் சொல்கிறாங்க. ஐடி கார்டெலாம் எதுவும் வச்சில்ல. அப்புறம் செக்யூரிட்டி வந்தாங்க, ஈஓ வந்தாங்க.
மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு 20க்கும் மேற்பட்டவங்க வந்து அங்கே வந்து சிறைப்பிடிச்சிருந்தாங்க. ஜெயவேல், எப்படி அவர்களிடமிருந்து தப்பி வந்தீர்கள்? எங்கள் அலுவலகம் மூலமாக காவல்துறையினருக்கு புகார் கொடுத்து காவலர்கள் வந்தாங்க. காவலர்கள் வந்த பிறகு அவங்க வந்து கீயை நிர்வாகத்தை அந்த ஆட்களிடமிருந்து கீயை வாங்கி எங்கள் பைக் கீயை வாங்கி கொடுத்தாங்க, என்னோட கொடுத்தாங்க. ஜெயவேல், சிறைப்பிடிக்கப்படும் போது நீங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தீங்களா? உங்களுடன் மற்றவர்களும் இருந்தார்களா? அவர்களுடைய நிலை என்பது தற்போது எப்படி இருக்கிறது? நான் மட்டும்தான் இருந்தேன். என்னை வந்து வெளியில் அங்கேயும் இங்கேயும் போக விடையில, ஃபோனில் பேச விடலை, என்னையும் பேச விடலை. என்னோட மொபைலை வாங்கி என்னோட அதில் படம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் டெலீட் பண்ணாங்க. டெலீட் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறேன். வேந்தர் மூவிஸ் மதன் SRM பெயரையும் தனது பெயரையும் பயன்படுத்தி பண மோசடி செய்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பச்சமுத்து முன்வைத்த கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக பச்சமுத்து தொடர்ந்த வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. SRM பச்சமுத்து தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி PN பிரகாஷ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பண மோசடியில் மதனுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று SRM பச்சமுத்து கூறுவது தவறானது என்றார். பண மோசடியில் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இதன் காரணமாகவே பச்சமுத்து கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி PN பிரகாஷ் வேந்தர் மூவிஸ் மதன் மீது நடவடிக்கை எடுக்க கூறி பச்சமுத்து தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தார். பண மோசடி வழக்கில் SRM பச்சமுத்து தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக கூறி 75 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடியில் ஈடுபட்ட புகாரில் SRM குழும தலைவர் பச்சமுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து ஜாமீன் கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு கடந்த 1ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்த பச்சமுத்து தனது வயது மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பணத்தை திருப்பித் தர தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்த பச்சமுத்து தனது பெயரை பயன்படுத்தி மதன் மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பச்சமுத்துவுக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக பதில் அளிக்க அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் SRM பச்சமுத்து ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் IJK மருத்துவ அணி செயலாளர் பார்கவன் பச்சமுத்து, மதன் கூட்டாளி விஜய் பாண்டியன் உள்ளிட்டோரின் ஜாமீன் மனுக்களும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் சினிமா பினான்சியர் போத்ராவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் பச்சமுத்து முன்ஜாமீன் கோரிய மனு வரும் 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கடந்த 3 மாதங்களாக தலைமறைவாக உள்ள வேந்தர் மூவிஸ் மதனை தேடி 3 மாநிலங்களுக்கு தனிப்படை போலீசார் விரைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. SRM மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி கொடுப்பதாக கூறி 116 மாணவர்களிடம் சுமார் 80 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு SRM குழும தலைவர் பச்சமுத்துவின் பினாமியாக செயல்பட்டு வந்த மதன் கடந்த மே மாதம் தலைமறைவானார். தற்போது 100 நாட்களை கடந்தும் மதனை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இதனையடுத்து டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மதனை தீவிரமாக தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் மதனின் தாயார் தங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் போலீசாருக்கு அளித்த அவகாசம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இதனையடுத்து மதனை தேடி மத்திய குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் கேரளா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் முகாமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கொச்சி, வாரணாசி, பெங்களூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களிலும் போலீசார் மதனை தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே மதனின் தாயார் தங்கம் மற்றும் அவரது 2 மனைவிகளின் செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவர்களிடம் மதன் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் அவற்றை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவுற்றது. அடுத்த பகுதியை வழங்குவதற்காக மகேஷ் காத்திருக்கிறார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை CBI சிறப்பு நீதிமன்றம் விசாரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாறன் சகோதரர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து CBI சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மாறன் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. அந்த வழக்கில் இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை சிறப்பு நீதிமன்றம் தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உகந்ததா என்று நீதிபதி
சைனி இன்று தீர்ப்பு அளிக்க இருந்தால், ஆனால் இந்த தீர்ப்பு வருகிற 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நீதிமன்ற 2G ஸ்பெக்ட்ரம் சிறப்பு நீதிமன்றத்தில் மற்ற வழக்குகள் எல்லாம் தான் தீவிரமாக இருப்பதால் இந்த வழக்கில் உடனடியாக தன்னால் தீர்ப்பு எழுத இயலவில்லை. இது வருகிற 17ஆம் தேதி அறிவிப்பதாக அறிவித்தார். உண்மையிலே மாறன் சகோதரர்கள் வழக்கு தொடர்ந்து கடந்த ஒரு 6 வருடங்களாக இழுத்து கொண்டே இருக்குது என்று சொல்லலாம். 2011 இந்த வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்ட இந்த வழக்கில் 2014 இறுதியில் தான் இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் மாறன் குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர்களும் மேக்சிஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த அனந்தகிருஷ்ணனும் அவருடைய அதிகாரியும் மற்றும் 3 நிறுவனங்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது. அதன் பின்னர் அவர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டது. இந்த சம்மனுக்கு கடந்த 2015 தான் சிறப்பு நீதிமன்றத்தில் மாறன் சகோதரர்களும் ஆஜரானார்கள். ஆனால் அனந்தகிருஷ்ணன் தரப்பு ஆஜராகவில்லை. அந்த சமயத்தில் ஆஜரான பின்னர் இந்த மாறன் சகோதரர் இந்த வழக்கில் வேறொரு திருப்புமுனை ஏற்படுத்தினார்கள். இந்த ஸ்பெக்ட்ரம் 2G நீதிமன்றத்திற்கு தங்களுடைய வழக்கு உகந்ததல்ல, தாங்கள் ஸ்பெக்ட்ரம்களை அரசுக்கு இழப்பு ஏற்படுத்த எதுவும் செய்யவில்லை, அதனால் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று அவர்கள் மற்றொரு வழக்கை தொடர்ந்தார்கள். இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று பின்னர் திரும்பவும் ஸ்பெஷல் சிறப்பு நீதிமன்றத்திலே இதை சைனி முன்றே விசாரணைக்கு வந்தது. கடந்த மாதம் இந்த 27ஆம் தேதி இந்த வழக்கில் இருதரப்பு சிபிஐ தரப்பிலும் மாறன் தரப்பிலும் இதை விசாரணை வாதாடினார்கள். இதில் இன்றைய தினம் நீதிபதி சைனி தீர்ப்பு அளிப்பதாக இருந்தது. இதில் தான் வருகிற 17ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நியூ டெல்லியிலிருந்து நியூஸ் 7க்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் சரோஜ் கன்பத். காவிரி பிரச்சனையில் தமிழக அரசு அடுத்து என்ன செய்ய போகிறது என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றம் தற்போது அளித்துள்ள உத்தரவின்படி 13 TMC தண்ணீர் தான் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்றும் தமிழகத்திற்கு 200 TMC தண்ணீர் தேவைப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த ஒரு சில மணி நேரத்தில் அந்த மாநில முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் என்றும், ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா இதுவரை எதுவும் கூறாமல் இருப்பது தமிழக விவசாயிகளுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது என்றும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜெயலலிதா இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போவதாகவும் தெரியவில்லை என்று கூறியுள்ள கருணாநிதி, தமிழக அரசின் சார்பில் அடுத்து என்னதான் செய்ய போகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமரிடம் தமிழக அனைத்து கட்சி பிரதிநிதிகளை அழைத்து சென்று அரசியல் அழுத்தம் தரப்போகிறார்களா என்பதற்கெல்லாம் அதிமுக அரசின் பதில் என்ன என்றும் கருணாநிதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை 5,81,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடைபெறும் நிலையில் அதற்கான பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி வரையிலான வாக்காளர்கள் கணக்கெடுப்பின்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளிடம் வழங்கியுள்ளன. அதன்படி வரும் உள்ளாட்சித் தேர்தலில் வாக்களிக்க 5,81,00,000 பேர் தகுதி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2,82,27,134 பேர் ஆண்கள், 2,93,09,222 பேர் பெண்கள், மேலும் 4,958 மூன்றாம் பாலினத்தவர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கோவை துடியலூர் அருகே டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 10 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் நேரு வீதி பகுதியைச் சேர்ந்த பரமேஷ் பிரபா தம்பதியரின் 10 மாத ஆண் குழந்தை பிரசன்னாவிற்கு கடந்த 10 நாட்களாக கடுமையான காய்ச்சல் இருந்து வந்தது. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து டெங்கு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரசன்னா சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இந்நிலையில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 2வது வார்டு நேரு வீதி, காந்தி வீதி பகுதியில் சாக்கடை மற்றும் குப்பைகள் சரிவர எடுக்கப்படாததால் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரமாக எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள தமிழக மீனவர்கள் 62 பேரை மீட்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து விவரங்களை தெரிவிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் நாகை, குமரி, ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 62 பேர் கொத்தடிமைகளாக உள்ளதாகவும் அவர்களின் பாஸ்போர்ட், விசா மற்றும் உடைமைகளை சவுதியைச் சேர்ந்த யூசுப் கலீல் என்பவர் பறித்து வைத்துக் கொண்டிருப்பதாகவும் திருமுருகன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார்.
இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது 62 பேரையும் தூதரக ரீதியில் மீட்க நடவடிக்கை எடுப்பதால் மத்திய அரசு கால அவகாசம் கோரியது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு வழக்கறிஞர் மீண்டும் கால அவகாசம் கோரினார். வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் நாகமுத்து மற்றும் முரளிதரன் அடங்கிய அமர்வு இந்த விவகாரத்தில் மாநில அரசு மீனவர்களை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என கேள்வி எழுப்பினார். பின்னர் இதுகுறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்தார். கோவையில் தனியார் பள்ளி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தில் எலிகள் செத்து கிடப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவினாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் உள்ள 2 குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தில் எலிகள் செத்து கிடப்பதாக தகவல் வெளியானதால் பள்ளியை முற்றுகையிட்ட மாணவர்களின் பெற்றோர் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து குடிநீர் இயந்திரத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு இயந்திரத்தில் எலிகள் செத்தும் மற்றொரு இயந்திரத்தில் உயிருடன் எலிகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் விளக்கம் அளிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டிய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். ஸ்கூல் கேம்பஸில் இருக்க அத்தனை வாட்டர் டாக்டர்லையும் எலி இருக்குது, செத்து கிடக்குது, உயிரோடு இருக்குது, புழு இருக்குது. ஒரு வாட்டர் கிளென்லினஸ்ஸே கிடையாது. பாத்ரூம் வந்து ப்ரூம்ஸ் எல்லாம் வந்து பாத்ரூம் க்ளீன் யூஸ் பண்ணுற ப்ரூம்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. மருத்துவ பரிசோதனை எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணணுங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை. இனிமேல் ஃபர்தராக இந்த மாதிரி தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறதுங்கிறத எங்கள் எல்லா பேரண்ட்டுக்கு முன்னால் நாங்கள் இப்போ அவங்களுடைய பதில் எதிர்பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். டாய்லெட்ஸ் ஏன் மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஆளே பத்துறது இல்லை, நாங்கள் ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ டாய்லெட்ஸை நாங்கள் க்ளீன் பண்ணுறது, அதனால் நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸை நாங்கள் லாக் பண்ணி வச்சுட்டோம். அவங்க லாக் பண்ணி வச்ச டாய்லெட்ஸே அவ்வளோ இதாக இருக்குது, 4 நாளில் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாப்கின் இன்சினரேட்டர் வந்து ஒர்க் பண்ணுறது இல்லை, ரிப்பேராக இருக்குங்கிறாங்க. அது சும்மா டப்பா மட்டும்தான் அங்கே மாட்டியிருக்கு. தூத்துக்குடி அருகே கடந்த 4 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பெண் குழந்தை கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கயத்தார் அருகே இலந்தைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பால்பாண்டி ஆனந்தி தம்பதியினரின் 5 வயது பெண் குழந்தை காமினி திடீரென்று கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக காணாமல் போனது. பல்வேறு இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்காததால் உறவினர்கள் தரப்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் குழந்தையின் சடலம் கிடந்தது கண்டறியப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் குழந்தையின் உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை உயிரிழந்தது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மென்பொறியாளர் சுவாதி கொலையாளிகள் குறித்த ஆதாரம் தம்மிடம் உள்ளதாக அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட திலீபன் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்ஃபோசிஸ் நிறுவன ஊழியர் சுவாதி கொலையில் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பேஸ்புக்கில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த திலீபன் மகேந்திரன் தகவலை பதிந்திருந்தார். இந்நிலையில் தம் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் திலீபன் மகேந்திரன் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து சிறையில் இருந்து நிபந்தனை பிணையில் திலீபன் மகேந்திரன் இன்று விடுவிக்கப்பட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறையில் மனநிலை பாதித்தவர்களோடு தம்மை அடைத்து வைத்து போலீசார் கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் சுவாதி படுகொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டிப்பாக அம்பலப்படுத்துவேன் என்றும் அவர் தெரிவித்தார். கிடச்சி இந்த சுவாதி வழக்கு சம்மந்தமாக நேராக திருநெல்வேலியில் போய் அவங்க அம்மா அப்பாவை சந்தித்தேன். அதுக்கப்புறம் ராம்குமார் வழக்கறிஞர் ராம்ராஜ் இருக்கார்ல, அவங்க கூட சேர்ந்து பயணித்தேன். அவங்களுக்கு நிறைய தகவல் நான் தான் கொடுத்தேன். சிபிஐக்கு விசாரணை கொடுக்கும்போது டைப் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் நான் தான் பண்ணியிருந்தேன். அவருக்கு ஒரு 50-60 ஆதாரங்களை திரட்டி நான் கொடுத்துருந்தேன். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் இது வேல்யூவில், அதாவது சாதியோட விஷயத்தை அப்படியே மறைக்கிறாங்க. ராம்குமார் மட்டும்தான் குற்றவாளி, அவன் மட்டும்தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. நடிகை ராதாவிற்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் உமாதேவி தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் நடித்த நடிகை ராதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் ஏற்கனவே கார் ஓட்டுநர் பெனடிக் ராஜா என்பவரை விருகம்பாக்கம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கில் முக்கிய நபராக கருதக்கூடிய கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த முனிவேலின் மனைவி உமாதேவி மீதும் விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் உமாதேவி தலைமறைவாகி விட்டதாக விருகம்பாக்கம் போலீசார் தெரிவித்துள்ளனர். IAS, IPS தேர்வுகளுக்கு மக்களிடையே ஆர்வம் குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன என்பது பற்றி பொதுமக்களிடையே கருத்து கேட்டது நியூஸ் 7 தமிழ். அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம்.
சின்ன வயசுலேருந்தே நம்ம படிக்கிற ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி அவங்களோட ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களோட அவங்க வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுனால மார்க்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஒண்டி எங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ ஒரு தனித்திறமையோ அவங்க வந்து என்றைக்கும் கொண்டு வரது கிடையாது. கண்டிப்பாக நம்ம சின்சியராகவும் ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் தான் இருக்கோம். பட் அது லாஸ்ட் மினிட்டில் தான் பண்ணுறோன்ட்டு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் பண்ணுறதுனால எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாலும் டேலண்டடாகவே இருந்தாலும் கூட சின்சியாரிட்டியும் இருந்தாலும் லாஸ்ட் மினிட் ஹார்ட் ஒர்க் மட்டும் ஹெல்ப் பண்ணாது. த்ரூ அவுட் நம்ம டேலண்டடாகவும் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து டீச்சர்ஸ் தான் வெளிக்கொண்டு வரணும். டீச்சர்ஸ் வந்து நீ இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால மட்டும் அந்த குழந்தைங்க வந்து நல்லா வரமாட்டாங்க. அவங்களோட இன்பார்ன் டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறது வந்து டீச்சர்ஸோட தான். ஸோ டீச்சர்ஸ் தான் அந்த குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணி வெளியே கொண்டு வரணுமே வழியா மற்றவங்களுக்காக அவங்கள டம்ப் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீ இதுதான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் உன்னோட சப்ஜெக்ட். அவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன டேலண்ட்டோ அதை வெளியே கொண்டு வந்தால் நம்ம நாட்டிலையும் அந்த மார்க்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி டிவியில் கூட ஒரு நல்ல டிஸ்கவரி சேனல் பார்த்தா கூட இப்போதைக்கு இதை பார்த்துட்டு இருக்க போய் படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர எல்லாமே மார்க் மைண்டடாக தான் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வெளி காம்படிஷன் பற்றி அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி அவேர்னஸே இல்லாமல் அதுக்கு அவங்க எடுத்து வைக்க ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே பிள்ளைங்களை வளர்க்கும் போது ஒன்று டீச்சர் ஆகணும்னு சொல்லுவோம், டாக்டர் ஆகணும்னு சொல்லுவோம், இது மாதிரி தான் சொல்லுவோம். யாரும் இப்போயுமே போலீஸ் ஆகணும், ஆர்மிக்கு போகணும், ஐஏஎஸ் ஆகணும் யாரும் சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் வந்து நான் பார்க்குறது என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா செக்யூராக இல்லைன்னு நினைக்கலாம். பிகாஸ் அங்கே போனால் நிறைய ப்ராப்ளம் வரும்னு. இன்னொன்று வந்து கேர்ள் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 years ஆச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி போயிடும். அவங்களுக்கு எக்ஸாம் ஒரு தடவை அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ஒரு 2 times தான் சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க 30 years 35 years வரைக்கும் அஸ் அ பேரண்ட்டாக இல்லை அவங்க ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணுறது கம்மி நான் ஃபீல் பண்ணுறேன். 2019-80 அந்த ஆஸ்பிரன்ஸ்லாம் இருந்தாங்க. பட் நாட் நவ். தே கோ பிஹைண்ட் தி ஐடி ஃபீல்ட்ஸ். ஐடி செக்டார்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ், அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அது எல்லோரும் வந்து ஸ்கூல் காலேஜ் லெவலோடு போயிடுது. பட் வென் தே டேக் தேர் ஜாப், ஒரு ஜாப்னு போனோன்னா அவங்க சேலரியை மட்டும்தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. புதுச்சேரியில் நிலுவையில் உள்ள 288 கோடி ரூபாய் வரியை வசூலிக்க கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டங்களை சட்டமன்றத்தில் அறிவித்தது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நிலுவையில் உள்ள தொகை பல பெட்ரோல் பங்குகளிலிருந்து பங்குதாரர்கள் கொடுக்க வேண்டிய தொகை, கலால் வரி, அதில் அரசுக்கு சேர வேண்டிய நிதி, இவைகளெல்லாம் 288 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது. அது சம்பந்தமாக எங்களுடைய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியிருக்கிறோம். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடகாவை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு அதிமுக உறுப்பினர்கள் கர்நாடக மாநில அரசை கண்டிக்கும் பதாகைகளை ஏந்தி வந்தனர். பின்னர் அவர்கள் கர்நாடக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் கொண்டுவர கோரி சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியலிங்கம் இருக்கை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நம்முடைய தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்கின்ற கர்நாடக அரசை கண்டித்து இங்கே தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதை வலியுறுத்தி மத்திய அரசு கர்நாடகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை புதுச்சேரி ஆளுகின்ற விவசாயிகளுடைய நலனுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த காங்கிரஸ் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வர ஏற்றுக்கொள்ளாததால் அதை கண்டித்து நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 4 பேரும் வெளிநடப்பு செய்தோம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 2947 ரூபாய்க்கும் சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 23,576 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையிலும் சற்று மாற்றம் காணப்படுகிறது. வெள்ளி கிராம் ஒன்று அதே விலையான 50 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 10 ரூபாய் அதிகரித்து 46,770 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வர்த்தக நேர முடிவில் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சர்வதேச பொருளாதார நிலை மற்றும் அமெரிக்க பங்குச்சந்தை நிலவரம் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் ஏராளமான வெளிநாட்டு முதலீடுகள் குவிந்ததால் வர்த்தகம் ஏற்றத்துடன் காணப்பட்டது. வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 446 புள்ளிகள் உயர்ந்து 28,978 புள்ளிகளில் நிறைவடைந்தது. அதேபோல் தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 133 புள்ளிகள் உயர்ந்து
8943 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் திடீர் மோதல் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.